வணக்கம் பிரியமானவர்களே. நாம் ஏன் தியானம் செய்ய வேண்டும்? தியானத்தின் அவசியம் என்ன? நம்ம நல்லா தானே இருக்கோம், எல்லா விஷயத்துலையும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இதில் தியானம்னு நிறைய பேர் போதிக்காங்களே, தியானத்தின் முக்கியத்துவம் என்ன? தியானம் ஏன் செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி பயணித்தாலும் கடைசியில் முடிய போகிறது இந்த உலக வாழ்க்கையோடு முடிஞ்சு போகுது. தியானம் பண்ணால் தான் நம்ம படைத்த இறைவனை அடைய முடியும், இறைவனை பற்றி தெரிய முடியும். என்னது தியானம் என்றால், பரமாத்மா என்றால் யார் என்று தெரிந்து கொள்ள தியானம்தான் உதவியாக இருக்கிறது. நம்ம முழு அகங்காரம் இல்லாமல் தியானத்தில் இறங்கினா மிகவும் அருமையாக இருக்கும். ஏன் தியானம் பண்ணணும்? தியானத்தின் அவசியம் என்ன? ஆங்காரம்னா என்ன? இன்றைக்கி நம்ம அந்த ஆங்காரத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆங்காரம்னா என்னென்னு தெரியும். இப்போ ஒரு மனுஷன் ஆங்காரம் இல்லாமல் நிராகங்காரமாக, ஆங்காரமே அற்று நிர்கதியாக இறைவனிடத்தில் சரணடையும் போது அவன் தியானத்துக்குள்ளே போக அவனுக்கு உதவியாக இருக்குது. ஆங்காரத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ வெளிப்படையாக நம்ம நிறையா ஒரு ஆங்கார பேச்சு, நான் அப்படி செஞ்சிடுவேன் இப்படி செஞ்சிடுவேன், எனக்கு என்ன யாருன்னு தெரியுமா, என் பின்னால் இருக்கிற சக்தி என்ன தெரியுமா, என்கிட்ட இருக்க வசதி என்ன தெரியுமா, என்கிட்ட இருக்க புகழ் என்ன தெரியுமா, என்கிட்ட இருக்கும் இதெல்லாம் சொல்லுது. நம்ம வெளிப்படையாக தெரியும், அவன் ஆங்காரம் பிடிச்சவன், ஆங்காரம் இருக்குன்ட்டு. மறைமுகமாக நமக்கு ஆங்காரம் எங்கேருந்துலாம் வருதுங்கிறத கொஞ்சம் நுட்பமாக பார்த்தா நமக்கு தெரியும். எப்படின்னா, இப்போ ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணுறேன், நான் ராத்திரி முழங்கால் போட்டால் காலையில் வர ஜெபம் பண்ணுவேன், என் ஜெபத்தை கண்டிப்பாக கடவுள் கேட்காரு அப்படின்னு அதில் இருக்குது. இது மறைமுக மிகப்பெரிய அகங்காரம். ஒரு மனுஷன் இருக்காம்னா அவன் நான் கடவுள்கிட்டே நிறைய பக்தியாக இருக்கேன், நான் கோயிலுக்கு தவறாமல் போகிறேன், எல்லாம் செய்கிறேங்கிறது இது ஒரு மோசமான ஆங்காரம். ஏன்னா நமக்கு ஆங்காரம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அடுத்து இந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க நான் இத்தனை 5 நேரம் தொழுதேன், 7 நேரம் தொழுதேன், நான் தான் அல்லாவுக்கு பிரியமானவன், நான் அல்லாஹ் நான் என்னை தான் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறது இது ஒரு ஆங்காரம். நம்ம ஒரு ஆங்காரத்திலே இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. அதுதான் அதனுடைய நுட்பம். இது இப்போ இந்து மதத்தில் நான் ரொம்ப உடலை வருத்தி இந்த வேலை குத்திக்கிட்டு இந்த பாத யாத்திரை போகிற மாதிரி கால் கையெல்லாம் வலித்தாலும் உடலை வருத்தணுன்னு எந்த கடவுள் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல. யார்கிட்ட இந்த உடலை வருத்தணுன்னு நம்மக்கிட்ட சொல்லுதாங்க, உடலை வருத்தினா தான் கடவுள் பார்க்காரு, கடவுள் இருக்காருன்ட்டு. கடவுளை இருக்காருன்னா நீ முதல்ல உனக்குள்ளேயே திரும்பி பார்த்தா தான் தெரியும். உனக்குள்ளே திரும்பி பார்க்கணும். உனக்குள்ளேயே திரும்பி பார்த்தா என்ன சக்தி நமக்குள்ளே இருந்து ஏங்குது, நம்மளை இவ்வளவுக்கு செய்ய முடியாமல் தடையாக இருக்குது என்னதுன்னு தெரியும். இந்த ஆங்காரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஆங்காரத்தின் வெளிப்பாடு தான் மனசு ஏங்கிக்கிட்டே இருந்தால் அது ஆங்காரத்தின் வெளிப்பாடு. ஆங்காரம் இருந்தால் மனசு வேலை செய்யும். நான் பெரியவன், நான் அப்படி இப்படி, நான் அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சுருவேன், என்னால் முடியாத காரியமே இல்லை, உலக பிரகாரமான இதெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு காற்றடித்த பலூன் மாதிரி தான். ஒரு ஊசி வச்சு குத்துனா காற்று வெளியே போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு இவ்வளவு போராட்டமா? புரியவே இல்லைல்ல? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் மன ஓட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கவனிக்க. மனம் ஏன் ஓடிக்கிட்டு இருக்குது, எங்கே ஓடிக்கிட்டு இருக்குது, எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்குது? ஏதோ புகழை தேடி ஓடிக்கிட்டு இருக்கா, இல்லை பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கா, செல்வத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கா, இல்லை பெரிய பதவியில் வரணும், பெரிய வசதியாக இருக்கணும், ஆடம்பர வாழ்க்கை வாழணும், இதை தேடிக்கிட்டாலே இதா அப்படின்னு உங்கள் மனசையே பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசு கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு என்ன தேடி ஓடுதுங்கிறது தெரியும். உங்கள் உணர்வுகள் ஏன்னா எதுக்காக வேண்டி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுதா, இல்லை காம உணர்வு சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு இதை பார்த்தா காம உணர்வு வருதா, இல்லை மற்ற மேலே அன்பாக இருக்க மாதிரி எதுவும் உணர்வு வருதா, மற்றவங்கள சார்ந்தே இருக்கோமா, நம்ம மற்றவங்களுக்கு தான் நமக்கு சுகம் கொடுக்குறது மற்றவங்க மூலமாக தான் வருதா, வெளியிலிருந்து தான் நமக்கு உடம்புக்கு சுகம் வருதா, இல்லை மனது ஆனந்தமாகுதா, இல்லை நமக்குள்ளே தான் போனால் தான் ஆனந்தமாக கிடைக்காங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்கணும்.
ஏன்னா நமக்கு வந்து மனம் உணர்வுகள்லாம் நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த இதுதான், அந்த ஒரு பொருள் மாதிரி தான். நம்ம தேவைன்னா பயன்படுத்திக்கிடணும், தேவைன்னா இல்லைன்னா விட்டுறணும். இது வந்து நாளடைவில் எப்படி ஆயிட்டுன்னா, மனம் வந்து இயக்குது, உணர்வு வந்து நம்மளை இயக்குது, நம்ம தான் அதுக்கு முதலாளி. ஆனால் அது என்ன நினச்சிக்கிட்டு நம்மளை இயக்கி அது முதலாளியாக உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதை புரியறதுக்கு தான் அந்த தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது. தியானம் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணணுன்னு ஒன்றும் இல்லை, பண்ண முடியாது. பண்ண முடியும்னா அது பண்ணுற பொருள் இல்லை. எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். முதல்ல மனசை கவனிக்கலாம், பிறகு உணர்வுகளை கவனிக்கலாம். இப்படியே நாளடைவில் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மனசுக்கும் உணர்வுகளுக்கும் ஊரில் இடைவெளி உண்டாகும். இந்த இடைவெளியை நீங்கள் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மனசு வேலை செய்கிறது, உணர்வுகள் வேலை செய்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடலாம். அதுக்கு பிறகு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், மனசு வேறு, உணர்வுகள் வேறு, நான் வேறு, நான் சாட்சியாக இருக்கேன், நான் சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையும். அப்போ எல்லாமே வேறங்கிறது புரியுது. இந்த சாட்சி தான், இந்த பிரஞ்சை தான் கடைசியில் உங்கள் மரணத்துக்கு பிறகும் அதுதான் இருக்க போகுது. மரணத்தை தாண்டி போகணும், மரணத்தை வெல்லணும், பயத்தை வெல்லணும், உணர்வுகளை வெல்லணும், மனசை வெல்லணும் அப்படின்னா நம்ம எல்லா இதுலேயும் விழிப்புணர்வாக இருக்கணும். விழிப்புணர்வுன்னா நம்ம எப்படி ராத்திரி தூங்காமல் முழிச்சு கொண்டு இருக்கோம் அப்படின்லாம் நினச்சிறாங்க. நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் விழிப்புணர்வுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நம்ம விழிப்புணர்வுனா நம்ம எதை செஞ்சாலும், அதாவது இப்போ சாப்பிட்றோமா, சாப்பாட்டின் மீது மட்டும் கவனம், மற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் சாப்பாட்டை மட்டும் ருசித்து சாப்பிட்டோம்னா அந்த விழிப்புணர்வை கொண்டு வரலாம். அடுத்து குளிக்கிற மட்டும், நடக்கிறோன்னா நடக்கிறது மட்டும், மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்து மற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம நம்ம நடக்கிறது மட்டும் செஞ்சால் அது அந்த நடக்கிறதுல விழிப்புணர்வை கொண்டு வரணுங்கிறது தான் விழிப்புணர்வு. இப்போ எல்லா ஞானிகளும் வந்து விழிப்புணர்வு தான், விழித்திருங்கள்னு தான் எல்லாம் சொல்லுதாங்க. ஆனால் விழிப்புணர்வு பற்றி இயேசுநாதர் கூட நிறைய விழித்திருங்கள் அப்படின்னு தன்னுடைய போதனையில் வந்து ரொம்ப சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஓமையாக நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு. அந்த விழிப்புணர்வு, அதுதான் விழிப்புணர்வு. ஒரு உதாரணமாக அவர் சொல்லியிருக்க வந்து இந்த மணவாட்டிகளில் வந்து 10 பேர் மணவாளனை எதிர்கொண்டாங்க. அவங்க வந்து ஒரு சிலர் வந்து எண்ணெயை வச்சுருந்தாங்க, ஒரு சிலர் பந்தத்தை மட்டும் பிடிச்சிட்டு போனாங்க, எண்ணெய் இல்லாமல் போனாங்க அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே ஒரு மணவாளனையோ எதுவும் இல்லை. நம்ம விழிப்புணர்வாக இருந்தால் நம்ம ஒரு திடீர்னு ஒரு நமக்குள்ளே ஒரு பரமாத்மா இறங்குறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் விழிப்புணர்வை பற்றி பேசுகிறாங்க. எல்லாருமே விழிப்புணர்வை பற்றி தான் பேசுகிறாங்க. நம்ம விழிப்புணர்வுன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிடாமல் வேறு ஏதோ அப்படின்னு நினச்சிருவோம். சாட்சி சொல்லணுன்னா உடல் சுகம் கிடச்சிது, எனக்கு இந்த நோய் குணமாச்சு, நான் இந்த பெரிய சரீர வேதனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இதே சுகம் கொடுத்தாரு அப்படின்னு சாட்சின்னு சொல்கிறாங்க. சாட்சி வந்து அது அல்ல சாட்சி. சாட்சி சொல்கிறது நமக்கு நாமே சாட்சியாக இருக்கிறது. அதாவது நம்ம ஒவ்வொரு செயலும் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து சாட்சியாக இருந்து கவனிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த சாட்சி தான் நாளடைவில் அது பிரஜையாகி சாட்சி தான் கடைசி வரை நிற்கிது. இந்த சாட்சி எப்படின்னா ஒவ்வொரு செயல்லையும் சாட்சியாக இருந்து நம்மளை கவனிக்குது, நம்மளை நாமே கவனிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு இப்போ வண்டி ஓட்டுறோம், இல்லை எந்த தொழில் செய்தாலும் நம்ம பின்னால் இருந்து சாட்சியை ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுதான் நம்ம உண்மையான நாம். இது வந்து மனசும் உணர்வும் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து சாட்சியாக இருந்து பின்னால் இருந்து பார்க்குறோம். அதுதான் உண்மையான ஆத்மா விழிப்புணர்வு. பல நேரத்தில் நம்ம என்ன தவற விடுதோன்னா, நம்ம சரணடைங்க அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஏதோ மனதளவில் நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு எல்லோ குப்புற விழுந்து வணங்குறதோ இல்லை சாஸ்தாங்கமாக விழுந்துறதோ அது இல்லை. சரணடைகிறதுன்னா நம்ம மனம் உணர்வு எல்லாமே இல்லாமல் ஜீரோ நிலைக்கு போகிறது தான் சரணடைகிறது. எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார். அப்போ பரமாத்மா நமக்குள்ளே இறங்கி நம்ம எல்லா செயலுமே அது செய்யும்போது நீங்கள் சரணடையுதுன்னா முழுசும் எதுவுமே இல்லாமல் சரணடைஞ்சிடணும். அதுதான் சரணடைகிறது. நிறையா பேர் என்னென்னா சரணடைகிறது நம்ம தான் ரொம்ப நல்ல வசதியாக இருக்கும், எல்லாம் அன்னதானம் பண்ணுறோம்,
அதனால் நமக்கு எதுவும் அதிலேருந்து லாபம் கிடைக்கும், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை ரொம்ப குற்ற செயலில் ஈடுபடுறவங்க நரகத்துக்கு போகிறாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்கங்கிறதோ, இதெல்லாம் நம்ம உருவமாக அந்த நாளையில் உருவாக்கி வச்சது தான். அது உண்மையிலேயே நரகம் சொர்க்கம்னு எதுவும் கிடையாது. இப்போ சொர்க்கத்துக்கு போகிறோன்னா நம்ம இதெல்லாம் நம்ம உணர்வுகளெல்லாம் கணித்து, உணர்வுகளெல்லாம் நம்ம சாட்சியாக இருந்து பார்த்து, எண்ணங்களெல்லாம் சாட்சியாக இருந்து பார்த்து, பார்க்க நம்ம எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உணர்வுகள் வந்தாலும் கோபம், எந்த உணர்வு வந்தாலும் நீங்கள் சாட்சியாக இருந்து பார்க்கும்போது அது தலை தூக்காமல், அதுக்கு சக்தி வேணும், உங்கள்கிட்ட இருந்தால் சக்தி கொடுக்கணும். நீங்கள் சக்தி கொடுக்காட்ட அது வேலை செய்யாது. எதுவுமே சரி தான். இப்போ நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கவே எந்த குற்ற செயலும் செய்ய முடியாது. இப்போ நம்ம பொது வாழ்க்கையில் இங்கே பார்க்கும்போது ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான், ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், ஒருத்தனை கொள்ளையடிச்சிட்டான் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படும்போது, அவன் ஏதோ ஒரு போதைப் பொருளை, அதாவது உணர்வு இல்லாமல், இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகிறான். ஒன்று தண்ணி அடிக்கான், இல்லைன்னா கஞ்சா போடுதான், எதையாவது செஞ்சுட்டு முழு விழிப்புணர்வோடு இருக்கும்போது அவன் எந்த குற்றம் செய்ய முடியாதுங்கிறத நான் அடித்து சொல்வேன். அவனால் முடியாது. அவன் முழு உணர்வோடு இருந்தோம்னா அவன் எதிராளியை எப்படி கொல்ல முடியும்? அவன் வீட்லேயும் தங்கச்சி, அப்பா, தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லோரும் இருக்காங்க. அப்போ அவனும் அது இருக்கும்போது இன்னொரு குடும்பத்துக்கும் அவன் குற்றம் செய்ய முடியாது. அதனால் அது தீங்கு செய்யறதுக்கே முடியாது. அதனால் நம்ம எப்பவுமே ஒரு விழிப்பாக இருந்தோம்னா, விழிப்பு நிலையிலே இருந்தோம்னா எந்த குற்றம் செயலும் செய்ய முடியாது. நம்ம நினைக்கோம், இப்போ பணம் வந்துட்டா, ஏழை என்ன நினைக்கான், பணம் வந்துட்டுனா நம்ம சந்தோஷமாகிடுவோம், ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவோம், நம்ம பேரானந்த நிலையை அடைஞ்சிரும். அப்படி கிடையாது. பணக்காரங்கிட்ட கேட்டு பாருங்கள், எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி, பணத்தை நோக்கியே ஓடி பணம்னு சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பின்னால் யார்கிட்டயா பேசும்போது, இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், எனக்கு நிம்மதி இல்லையே, ஏதோ ஒன்று தடுக்குத, ஏதோ ஒன்று நிம்மதி இல்லாமல் இருக்க, திடீர்னு நான் உயிரோடு போய் இறந்துட்டோம்னா இதெல்லாம் யார் அனுப்பிப்பா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம பணம் இல்லாதவன் எப்பவுமே அப்படி தான் நினைக்கான். நம்ம பணம் வசதியெல்லாம் வந்துட்டுனா நல்லா ஆயிடுவோம், சந்தோஷமாகிடுவோம், பெரும் ஆனந்த நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த குற்ற செயல்கள்லாம் செய்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒருத்தன் களவு பண்ணுதாம்னா அவன் அந்த தண்டனையை அனுபவிச்சே ஆவான். அவன் எந்த இதில் மாட்டுவான், எப்படி, அது அதில் என்ன பிரயோஜனம்? இவ்வளோ பிளான் பண்ணி, மாதக்கணக்காக பிளான் பண்ணி ஒரு பெரிய களவை நிறைவேற்றுறானுமா, பிறகு எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டு காலில் சுட்டு உள்ளே தூக்கி கொண்டு போடுறாங்க. அப்போ நீ இவ்வளோ நாள் முயற்சி பண்ணி வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு தானே பண்ணியிருக்க. ஒருத்தனுக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது, அதில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறான். அவன் பெரிய வீடு பக்கத்தில் ஒருத்தன் பெரிய வீடு கட்டின உடனே, அவன் பெரிய வீடு கட்டின உடனே வீட்டில் உள்ளவங்க மனைவியோ இல்லை மனைவிக்கு கணவனோ அறிவுரை சொல்லி, இல்லை நம்மளும் இவ்வளோ ஒரு பெரிய வீடு கட்டணும், பேங்கில் லோன் போட்டு ஒரு கட்டிடுவோன்ட்டு அவனும் கட்டுதான். அப்புறம் வாழ்நாளில் 15-20 வருஷம் அந்த இஎம்ஐ கட்டுறான். இஎம்ஐ கட்டினோம்னா அப்புறம் அந்த வாழ்க்கையே அங்கே போயிருதே, முக்கால்வாசி வாழ்க்கை தான் அதில் போயிருதே. அதில் போன பிறகு அது என்ன வாழ்க்கை இருக்குது மிச்சம் மீதி? இதில் நம்ம அந்த சின்ன வீட்டிலே நம்ம ஒரு ஆனந்தமாக அழகாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிடாமல் மற்றவங்களுக்கு காட்டணுன்னே ஒவ்வொரு பொருளையும் வாங்குறாங்க. காரை நம்ம ஒரு பெரிய கார் வாங்குறோம், அவர் சின்ன கார் இருக்குது, பக்கத்தில் வீட்டில் பெருசாக வாங்கிட்டான், நம்மளும் பெரிய கார் வாங்குவோம். யாருக்கு காட்டணும்? யார் உங்களை பார்க்க, எதுக்காக நீங்கள் பெரிய கார் வாங்கணுன்னு உங்களை பார்க்க? 4 நாளைக்கு அது தெரியும் நம்ம பெரிய கார் வச்சுருக்கணும். திரும்ப அதை விட பெரிய காரை ஒரு தான் வச்சுருந்தாங்கன்னா, அவன் பெரிய கார் வச்சுருக்கானே அப்படின்னு நினைக்கிறோம். மனசு இதே ஓடிக்கிட்டே இருக்கும். நீ ஓடிக்கிட்டே இரு. நீங்கள் அப்படி நல்லா இருந்துடலாம், இப்படி நல்லா இருந்து மனசு உங்கள்கிட்ட உங்களை ஊந்தி தள்ளிக்கிட்டே இருக்குது. நீ அப்படி செஞ்சால் நல்லா வாழ்ந்துடலாம், இப்படி செஞ்சால் நல்லா வாழ்ந்துடலாம், பெரிய பணக்காரனாகி என்ன செய்ய போகிற? நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு பெரிய பணக்காரனாகி என்ன செய்ய போகிற? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் ஆனந்தமான நிலைக்கு போகணுன்னா முதல்ல நம்ம ஒரு தியானம் பண்ணணும். தியானங்கிறது ஓஷோ அவங்க செக்ஸ் சாமியாரோ அந்த சாமியார்ன்னுட்டு நிறைய குறை சொல்கிறவங்க நிறையா இருக்காங்க. நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஓஷோவை பற்றி படித்து பாருங்கள், ஓஷோவை கேளுங்க. அவர் தான் உண்மையான ஞானி. இப்போ உள்ள நூற்றாண்டில், இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஞானியும் அவர் தான். அவர்கிட்ட இருந்து ஞானம் அடையாதவங்க இப்போ உள்ள மற்ற யார் புக்கையும் படித்து யார் உள்ள சொற்பொழியும் கேட்டு ஒன்றுமே நடக்காது. இதை நீங்கள் கேளுங்க, 100%
நான் விழிப்படைஞ்சதுனால உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த விழிப்படைஞ்சு நல்ல நிலைமைக்கு வரலாம். வாழ்க வளமுடன்.